Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Google Storage Fullனு இந்த மாதிரி உங்களுக்கு வருதுன்னா நம்ம மொபைல்ல உள்ள போட்டோஸ், வீடியோஸ் எதுவும் டெலீட் பண்ணாம இந்த ஸ்டோரேஜ் ஃபுல் ப்ராப்ளத்தை கிளியர் பண்றது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஸ்டோரேஜ் ஃபுல் ப்ராப்ளம் எதனால வருதுன்னா நம்ம மொபைல்ல உள்ள போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் Google Photosல ஸ்டோர் ஆகுறனால தான் இந்த ஸ்டோரேஜ் ஃபுல் ப்ராப்ளம் வருது. இதை எப்படி கிளியர் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் உங்க குரோமை வந்து ஓபன் பண்ணுங்க. அதுல டேஷ்போர்ட்னு சர்ச் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் இருக்க கூகுள் டேஷ்போர்டை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இதுல கொஞ்சம் கீழே வந்துட்டு போட்டோஸை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல உங்க மொபைல்ல உள்ள போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல மேல லெஃப்ட் சைட்ல இருக்க 3 லைனை வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு இருக்கு பாருங்க. இந்த ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லா இருக்கு பாருங்க. இதை கிளியர் பண்றதுக்கு இந்த ஸ்டோரேஜை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ரெக்கவர் ஸ்டோரேஜ்னு இருக்கு பாருங்க. அதுக்கு கீழே இருக்க லேர்ன் மோரை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல இந்த குட்டி பாக்ஸை டிக் பண்ணிட்டு இந்த கம்ப்ரஸ் எக்ஸிஸ்டிங் போட்டோஸ் அண்ட் வீடியோஸை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம மொபைல்ல அதிக எம்பி உள்ள வீடியோஸ், போட்டோஸ் எல்லாம் கம்ப்ரஸ் ஆகி ஸ்டோரேஜ் கிளியர் ஆகும். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் செக் பண்ணி பார்க்கும்போது 15 ஜிபிலேருந்து 6.7 ஜிபிக்கு வந்துருச்சு பாருங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் உள்ள போட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே டெலீட் பண்ணாம கூகுள் அக்கௌண்ட் ஸ்டோரேஜ் ஃபுல் ப்ராப்ளத்தை வந்து கிளியர் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஹைப் பண்ணிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.